என்ன சத்தத்தையே காணா? சொல்லாதவங்களா சொல்லுங்க. எப்போ இத்தனை பேர் சொல்லாமல் இருந்திருக்கீங்க பார்த்துங்க. மத்தேய் எடுங்க. என்னன்னு தெரியல, லூக்கானே வாயில் வருதே. லூக்காவில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு ஆண்டவர். சரி, அதை பார்ப்போம். இப்போ மத்தேய் எடுக்குங்க. 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 8ல் எது வரைக்கும் வாச்சோம்? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தேவனுடைய மேன்மையை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். 8ஆம் அதிகாரம் எதோட முடித்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சு நிற்கணும். எது வரைக்கும் படித்தோம்? ஏதாவது ஒரு சாப்டர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இல்லை, அதெல்லாம் இடையில சொன்ன வார்த்தை. ஆனால் வசனத்தை நம்ம தியானிக்கல. ம் 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 நம்ம 8 தானே படித்தோம். 8 படிக்கலையா? இருங்க வரேன். நான் பாருங்கள், நான் மார்க் 8 எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 8 கரெக்டாக திருப்பிக்கிறேன். 8 எது வரைக்கும் படித்தோம்? 13 படித்தோம். 13 தான் கடைசியாக படித்தோம். ஞாபகம் இருக்கா? 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றால் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அதோட முடித்தோம். சரிங்களா? நம்ம பேதுரு மாமியாரை பற்றி பேசவே இல்லை இல்லையா? மாமியாரை பற்றி பேசணும் பார்த்துக்கங்க. மாமியார்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒன்று பேசலான் இருக்கேன். ஆமாம், அது பிறகு பேசுகிறேன். நிறைய விஷயம், நிறைய மேட்ரு இருக்குது. மாமியாரை சரி பண்ணாலே மருமக சரியாகி போயிடும். மாமியாரை சரி பண்ணாலே மகன்க வாழ்க்கை தப்பிச்சிரும். ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நிறைய சொல்லித்தரேன். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ 14வது வசனம் 8ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். என்ன பண்ணுறாரு? பேதுரு வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பேதுருவோட மாமி ஜுரம் அடித்து படுத்திருக்கான். நல்லா கவனிங்க. அவள் கையை தொட்ட உடனே அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஜுரம் அவளை விட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இந்த பேதுரு மாமியாரை பற்றி அதுக்கப்புறம் எந்த சாப்டர்லையுமே வராது. இன்னைக்கு அதே போல் நம்முடைய இந்த ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், இந்த சபையில் அற்புதம் பெற்றவங்க, இந்த ஸ்பாட் மிராக்கிள் பட்டவங்க நிறைய பேர் காண போயிட்டாங்க. சிலம்மாவுக்கு தெரியும். நைட்டு 12 மணி 2 மணிக்கு ஸ்பாட் மிராக்கிள். வெறும் மூச்சு மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம படுத்த படுக்க ப்ரேயர் பண்ண உடனே எழுந்து நடந்து சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணி குடிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க தன்னை போல. இதே பேதுரு மாமியார் போலவே ஆன் த ஸ்பாட்டில் மிராக்கள் நடந்துச்சு. ஆனால் இதே பேதுரு மாமியார் மற்ற சாப்டரில் பார்க்கவே முடியாது. அதே போல் அவங்கள இப்போ பார்க்கவே முடியறதில்ல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அற்புதம் பெற்றவர்களாம் இருந்தால் இந்த பில்டிங்கே பத்தாது. அவ்வளோ பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கவனமாக கவனிங்க. ஏன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் சொல்லப்படுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசு என்கிற பெயரை கேட்டவுடனே பிசாசு அலறுகிறது? ஏன் வியாதிகள் சுஸ்தமாகிறது? கவனிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி
பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். வியாதி உள்ளவங்க எல்லாத்தையும் குணமாக்கினாரு. பிசாசு பிடித்தவங்களை சுகமாக்கினாரு. ஏன் அப்படி என்றால் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ஏன் என்றால் ஏற்கனவே நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய தரித்திரங்களையும் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டபடியினால் அவர் பெயரை சொன்னாலே எல்லாம் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு உண்டாகும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால்தான் இன்று வரையிலும் அவருடைய பெயரை சொன்னால் பிசாசு நடுங்குகிறது, வியாதிகள் மறைகிறது. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அதனால ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார். அப்படின்னா என்ன? வியாதி என்பதும் பலவீனம் என்பதும் ஏற்கனவே நம் முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமும் சாபத்தின் நிமித்தமும் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமும் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு சீரழிவுகள் இருந்தது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? கேள்வி இருக்குல்ல, எல்லாத்திட்டையும் இந்த கேள்வி இருக்குல்ல, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஏற்கனவே நம்ம தாட்டம் பூட்டம் பாட்டன் அவனுங்க செஞ்ச அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம், பாவம், சாபம், நம்ம வாழ்க்கையில நாம செஞ்ச மீறுதல், ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சே செஞ்சோமா இல்லையா? மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு எழுதியிருக்கு, பார்த்துட்டு தானே குடிச்சோம். புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும், பார்த்துட்டு தானே இழுத்தோம், பார்த்துட்டு தானே கசக்கி உருட்டி வச்சோம். சொல்லுங்க, செஞ்சீங்களா இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த கண்கள் தேவையில்லாமல் எதிர்பாலினத்தை அநாகரிகமாக இச்சித்து இழுத்ததை பாவம் தானே, தப்பு தானே, இதெல்லாம் மீறுதல் தானே. அப்ப மீறுதலுக்கு தண்டனை உண்டா இல்லையா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பாடாப்படுத்தி ஆட்டமா ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க ஒண்ணு சும்மா இல்ல, நான் ரொம்ப நல்லவன் நீங்க சொல்ல யாராலையும் முடியாது. இங்க எல்லாமே அயோக்கியம் தானே பண்ணவங்க தான், உண்மைதானே? அப்புறம் ஆமா, இங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தவறு மீறுதல் செய்தவர்கள் தான். ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறதா முக்கியம். அதுதான் முக்கியம். இங்க யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே தவறு செய்தவர்கள் தான். ஆனால் இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது இவர் நம் ஏற்கனவே செய்த அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிற்கான தண்டனையை நீங்களும் நானும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவரே அந்த தண்டனையை அனுபவித்தார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் உயிர் விளைச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் உயிர் விளைச்சு உட்கார்ந்து இருக்கோம். ஆமா, அவர் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் அவர் பேருனால வந்து ஏசப்பா என்னை காப்பாத்து, என்ன காப்பாற்றப்படுறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்தப்படுறோம். ஏன்னா அவர் ஏற்கனவே நமக்கான தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். என்ன பண்ணிட்டாரு? என்னப்பா, அதனால உனக்கு தண்டனை கிடையாது, பயப்படாத. ஆமா, இங்க யாருக்கும் நரகம் கிடையாது. நரகம் நமக்காக படைக்கப்பட்டதும் கிடையாது, நரகம் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. இதை புரிந்து கொண்டு இயேசுவே எனக்கு எல்லாம் என்று நாம் வாழும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா நமக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கிறேன். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஏன் தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நான் இப்படி வாழ்ந்தால்தான் என் பிள்ளைகள் சௌகரியமாக வாழ முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவேதான் ஒரு இடத்தில் தெளிவாக புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திர கோலமானார் எழுதப்பட்டிருக்கு. நம்மளை ஐஸ்வர்யமானா மாற்றுவதற்காக அவர் தரித்திரமானார். அதனாலதான் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்றாரு. தலை சாய்க்க இடம் இல்லை, ஏன்னா என் பிள்ளைங்க கால் நீட்டி படுக்க இடம் வேணும்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன்.
கவனிங்க. அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றி வா, என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி. அடுத்தவன் பிரச்சனையை தூக்கி ஓ மண்டையில வச்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையை கெடுத்துக்காத, வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் அடுத்தவன் பிரச்சனைக்கு போய் நிக்காதங்கிறாரு. சொல்றது புரியலைங்களா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் சில பேர் ஓவர் அந்த சென்சிட்டிவ் பர்சன் இருப்பாங்க, இரக்கம் உள்ளவங்க. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அடுத்தவங்க குடும்பத்தை விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, குடும்பத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை. அப்படி வாழக்கூடாது. முதல்ல எதுதான் முக்கியம்? எதுதான் முக்கியம்? குடும்பம் முக்கியம். சொல்லுங்க, குடும்பம் முக்கியம். எது முக்கியம்? குடும்பம் தான் முதல்ல முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்னை பின்பற்றி வானா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றாரு? முதல்ல குடும்பத்தை பாரு, ஒன்ன பாரு, அப்புறமா மற்றவங்களை பாரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கவனமா கவனிங்க. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். இயேசு கூட தானே இருந்தாரு? கூட இருந்தாரா இல்லையா? இப்போ உங்க கூட இருக்காரா இல்லையா? அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். செத்தா போயிட்டாங்க, காத்தடிக்குது, அலை அடிக்குது, கடல் பொங்குது, இன்னும் சாகல. அவங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டாங்க? ஆண்டவரே, நாங்க சாகுறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? என்ன மாதிரி கேள்வி பார்த்தீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன்? நிறைய வீடுகளில் இந்த டயலாக் ஓடும். நான் என்ன செத்தா போயிட்டேன், உயிரோட தானே இருக்கேன் சொல்லியிருக்கலாம்ல. இந்த கேள்வி எல்லா வீட்லையும் யதார்த்தமா பேசுற வழக்க சொல். இங்க அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. டேய், தூங்கிட்டு தானே இருந்தேன். என்னது? தூங்கிட்டு தானே இருந்தேன். இப்படி எழுப்பி, ஐயோ ஆண்டவரே செத்து போறேன்னு சொல்றீங்க, என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் தூங்கினாலும், நான் முழிச்சிருந்தாலும், எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உன் கூட தானே இருக்கிறேன், உன் படகுல தானே இருக்கிறேன், உன் வீட்டுக்குள்ள தானே இருக்கிறேன், உன் ஹார்ட்ல தானே இருக்கிறேன், நீ வேலை செய்யற இடத்துல தானே இருக்கிற, நீ எங்கே இருக்கியோ அங்க தானே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் எப்படி விடுவாரு? இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதே மறந்துடுது. அவனுக்கு ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடியே தெரிகிறாரு. இயேசு தெரிகிறாரு, படுத்திருக்கிறாரு, அவருக்கு தெரியாது. அவர் மாம்சத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார், அவர் ஆவியிலே விழித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் எப்படி தூங்குவாரு? மாம்சத்துல வந்ததுனால ரெஸ்ட்ல இருக்காரியா? ஆவியானவராய் அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். திருத்துவ தேவன் ஒருபோதும் பிரிந்து இருந்ததே கிடையாது. அவங்க 3 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா 3 பேரா இல்ல, ஒண்ணு. ஆனா 3 விதமாக அவர்கள் கிரியை செய்வார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் குடும்பம்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். அதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படி புயல் காற்ற போல அலைய போல அடிக்குதுன்னா முதல்ல என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகி பாருங்க. நான் தான் சொல்லுவேன், கடங்கார வீட்டை தட்டினாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தலைவலி தாங்க முடியலனாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பலமுறை தலைவலி வரும்பொழுதெல்லாம் நான் முன்னாடி வந்து நின்று பாடுனா அந்த தலைவலி காண போயிடும். நான் அனுபவிச்சிருக்கேன். ஆமாம், என்ன நடந்தாலும் சரி, ஒருத்தவங்களை ரொம்ப கேவலமாக பேசிட்டானா
அதையே நினைக்காம ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல பரதநாட்டியம் தெரிஞ்சா நடனமாடி இப்படினாலும் டான்ஸ் ஆடுங்க. ஆமா, இல்லைன்னா நல்லா இடுப்பை வளைச்சி நிலச்சி இப்படியெல்லாம் ஆடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஏன் நீங்கள்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி பாருங்க, அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பிடுவீங்க. ஆமாம், நல்லா அடி பாட்டா. இயேசு கூட வருவா டண்ட நக்கா டனக்கு நக்கான்னு போட்டு என்ன பண்ணுங்க, பாடுங்க. அந்த அடி அப்படி தானே இருக்கு, 6-8. ஆமாம், இங்கே மற்றவன் பார்த்து எது சொல்லுவான், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே அப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியும், இங்கே என்ன போதிக்கப்படுதுன்னு இங்கே உள்ளவங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், எட்டி பார்க்குறவனுக்கு கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் தான் தெரியும், பொறுக்கி வச்ச மிளகா தான் தெரியும். சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் போட்டு சமைச்சிருக்கிறேன்னு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அந்த ஹாப்பி மூமெண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அடப்ப அப்படின்னு ஆகி போகிற பிரச்சனை எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சோத்திரம். நீ பாட்டு பாடுறத பார்த்துட்டு கடங்கேட்டு வந்தவன் செருப்பை விட்டுட்டு ஓடணும். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். உள்ள ஏதோ நடக்குதுடா, ஓடுறா ஓடுறா ஓடுற, தாவுடா செவல தாவு. ஆமா, அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் சொல்றேன். அப்ப யாரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவனே எழுதி வச்சிருக்கான், துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு. நான் சொல்றேன், உனக்கு துன்பம் வரும்போது பாடு பாடு, பாடிக்கிட்டே இருங்கிறேன் நான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நேத்து நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க கூப்பிட்டுச்சு. நேற்று பேசினேன், அண்ணே நேற்றே உங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு நினச்சேனே, சென்னையிலேருந்து நினச்சேனே, ஒரு மாதிரியாக இருந்துச்சுண்ணே மனசுக்கு. அப்புறம் பாட்டு கேட்கணுன்னு தோணுச்சுண்ணே. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், பாட்டு போட்டு கேளு அப்படின்னாருண்ணே. பாட்டை போட்டு கேட்டேனே, அப்படியே ஜெபம் பண்ணேனே, எல்லாம் மறைஞ்சு போச்சுண்ணே. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், துன்பம் ஒரு வேலையில் சோகமான பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், என் வேதனை யாருக்கு புரியும். ஆமாம், அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க. அங்கே போய் பிச்சை எடுக்கக்கூடாது. பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன தான் பாடணும், இயேசு கூட வருவார், அதை பாடணும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும் மழையும் பெய்யட்டும், காற்று வீசட்டும் மழையும் பெய்யட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். இயேசு என்கிற நங்கூரம் இருக்கிறதுனால இந்த கப்பலை ஒருத்தனாலும் சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இந்த பாட்டை கேட்ட உடனேயே அது வியாதியா இருக்கட்டும், கடங்காரனா இருக்கட்டும், கொஞ்சம் யோசிப்பான், அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்ட்டு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். உங்களுக்கெல்லாம் ஒரு விதமான சோதனைன்னா, பிசாசு சோதிக்கிறானா என்ன, செல்போன்லயே சோதிக்கிறான். வர்ற ஃபோன் காலை ஏன்டா இந்த ஃபோன் வருது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நடக்குது. எப்படி வந்து மாட்டியிருக்கேன் பார்த்தியாங்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் பர்சனலாக தான் பேசணும், வந்து கேட்டு பாருங்கள், அவ்வளோ இருக்குது. ஆமாம், பேசாமல் என் பிள்ளைங்க நம்பர் மட்டும் ஃபோன் வர மாதிரி வச்சுக்கலாமான்னு கூட தோணுது. இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் வேறு நம்பர் வாங்கி, நான் வேறு நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பரை உங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாமான்னு கூட தோணுது. தாங்க முடியலப்பா. ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கூப்பிட்டா பரவாயில்ல, ரொம்ப நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி வெறுந்தாசா லாடு லபக்கு தாசான்னு கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. வர்ற போனெல்லாம் அப்படியே நான் என்னையா பண்ணுறது, ஒரு வெளியில் போனால் ஒரு நிம்மதியா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனாலவே சில விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போதே நான் தெரிஞ்சுக்குவேன், இது வர்றது நல்ல காலா கெட்ட காலான்னு நிதானிக்க ஆண்டவரை கற்றுக் கொடுத்ததுனால சில நேரத்தில் சில ஃபோன் காலை அவாய்ட் பண்ணிடுவேன். என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் பாதிக்கப்படக்கூடாது முக்கியமாக. ஏன்னா என்ன நம்பி இத்தனை பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் நல்லா இருந்தால் தான் ஏன் ஆடுகளை கரெக்டாக நான் மேய்ச்சி கொண்டு போக முடியும். அதனால சில ஃபோன் கால்களை நான் என்ன பண்ணிடுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன். ஆமாம், அவங்க தான் சபையே தூக்கி நிறுத்துகிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. நமக்கு தெரியும் பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் புறப்பட்டு வருவான்னு தெரியும். அது வரும்போதே அது சிங்கமா அசிங்கமானு தெரிய நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்றாரு. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலே கடல் போல சுனாமி போல எழும்புனாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இயேசு உங்கள் கூடவே தான் இருக்கிறார். உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. ஏன்னா இவனுங்க போய் சொல்லலைனாலும் அவர் எந்திரிச்சு வந்திருப்பார். இங்கே பாருங்க, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன பண்ணாருங்க, காற்றையும் கடலையும் பார்த்து என்ன பண்றாரு? இதை ஏன் சொன்னாருன்னு தெரியுமா? ஏன் சொன்னாரு? ஏன் அற்ப விசுவாசியே பயப்படாதேன்னு ஏன் சொன்னார்? டே, நீ வேற நான் வேற இல்ல. நான் தூங்குனா என்ன, உனக்குள்ளதான் இருக்க. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிற. உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவு புரியுதா? புரியலையா? உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? நான் ஏதோ சுற்றி கலப்பாக கொஞ்சம் படுத்திருக்கேன், ஏன்டா என்னை தொந்தரவு பண்ணுற? என்கிட்ட இருக்கிறதுனால உன்கிட்ட இருக்கு. அவர் ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. சகல சத்ருவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை உனக்கு. இதுக்கு முன்னாடி தானே அதை படிச்சோமா? கொடுத்துட்டாரா? 70 பேருக்கு கொடுத்தாரு. இந்த 4 பேருக்கு கொடுத்துருக்க மாட்டாரா? இவங்க முக்கியமான ஆளுங்க. கூட இருக்கிறவங்க 12 பேர். 12 அந்த 70ல் 12 போச்சுன்னா எத்தனைங்க? 58 பேரோட இந்த 12 பேருக்கு நல்லாவே தெரியும். இந்த 12 பேரில் ஒருத்தன் வந்து தான் கேட்குறான். யாரு கேட்டது? யார் வந்து கேட்குறான்? சீசர்கள். பொதுவாக அந்த அங்கே வந்து ப்ளூரலில் இருக்குது சீசர்கள். 12 பேருமே வந்து கேட்குறானுங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 பேரையும் பார்த்து சொல்கிறாரு, ஏன்டா ஏற்கனவே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், வாயை திறந்து நீ பேசு. இவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சிருக்கணும். அதைத்தான் அவர் எதிர்பார்த்தாரு. அவர் அவனுங்களை பார்த்து திட்டினதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? அவர் உண்மையிலே அவர் ஆணித்தனமா பேசியிருப்பாரு. ஏன் அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்டாருன்னா, உனக்கு எல்லாத்தையும் பவரையும் கொடுத்துருக்கிறேன், நான் தான் பேசணுங்கிறது கிடையாது, நீ பேசினாலும் கேட்குண்டா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் செய்தது போலவே அவன்களும் அமைதலாயிருந்து அதட்டி இருந்தானுங்கன்னா ஆஃப் ஆயிருக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. மழை வேணும்னா உட்காந்து இப்பொழுதே மழையே பெய்யுன்னு சொல்லி பாருங்க, மழையே நில்லுன்னு சொல்லி பாருங்க. நான்லாம் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், நடந்தும் இருக்கு. 2 வீலரில் வரும்போது மழை பெஞ்சிட்டே இருக்கும். நான் வீடு போகிற வரைக்கும் என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதும்ப. அந்த மழை அப்படியே நின்றுருக்கு. வீடு வர வரைக்கும் நனையாமல் வந்திருக்கேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா மழை பெய்யும் பாருங்க, அப்படி பெய்யும். இதெல்லாம் விசுவாசித்தால் தான் நடக்கும், கதை கேட்டால் நடக்காது. ஆமாம், விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். 3 கிட்ட பவர் இருக்கு. ட்ரை பண்ணுன்னு சொல்கிறேன், முயற்சி பண்ணுங்க. இங்கே அதனால தான் நான் இங்கே வந்துட்டு ஆண்டவரே சுகமாக்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பார்வை வரட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா என் விசுவாசம் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுகம் உண்டாக கடவது, அதை சொல்ல தான் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. சுகமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அது அதிகாரமே இல்லையே. அதுக்கு பேர் என்ன? வேண்டுகோள். என்னங்க அது யாருக்கு? அப்பப்போ வந்து சுகம் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க தான் வேண்டுதல் பண்ணணும். சொல்ல புரியுதுங்களா? அப்பப்போ வந்து தேவைக்காக வர்றாங்கல்ல, அவங்க தான் போய் ஆண்டவரே என் மகனை காப்பாத்து, என் மகளை காப்பாத்து, சாமி சாமி என் பிள்ளைக்கு சுகத்தை கொடு. இது யாருங்க? புறஜாதி எண்ணப்படுகிறவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். அவர்கள் தான் வேண்டுதல் பண்ணணும். பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? லூக்கா 1ஆம் அதிகாரத்தை யோவான் 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்து அதை படிச்சு பாருங்க. சொல்லி பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நமக்கு.
அப்போ நாமெல்லாம் யார் தான் சொல்லுங்க? அதிகாரமுடையவர்கள். சொல்லுங்க, அதிகாரமுடையவர்கள். அப்போ அதிகாரம்னா என்ன? அப்பா என்ன செஞ்சாரோ அதை நாம் செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் பேசுங்க, அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதில் இருக்கிற ரகசியமே அதுதான். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ இவர் பேசுனதுக்கு நோக்கம் இருக்குல்ல. இவர் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சகல சத்துருக்களின் வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்ப பிசாசு தான் சில விஷயங்களை உண்டாக்குறான். இயற்கையை வச்சு நம்மளை ஏமாத்துறது யாரு? பிசாசு. தீமையை உண்டாக்குறவன் பிசாசு, நன்மையை உண்டாக்குறவர் கர்த்தர். நிறைய பேர் தப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அழிவு வருகிறது, இந்த வருடம் தீர்க்க தரிசனம், தீயினால் இந்த தேசம் கருகி போகிறார். மண்ணா போனவனே, தீமை செய்யறது பிசாசு. பிசாசுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு எனக்கு அதான் புரியவே இல்லை. தேவன் ஒருபோதும் அழிவை உண்டாக்குறவர் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. தேவன் காக்கிறவர், உண்டாக்குறவர், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர். அவர் எப்படி அழிப்பாரு? இதை தெரியாம எங்கேயும் நம்பாதீங்க தயவு செய்து. ஏன்னா செல்போன்ல நிறைய பார்க்கும் போதெல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க. பிசாசு தான் தீமையை உண்டாக்குவான். பிசாசு தான் கடல் கொந்தளிப்பு உண்டாக்குனது, காற்றை உண்டாக்குனது. இதெல்லாம் இந்த இயற்கையை வந்து ட்விஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்களே. என்ன பண்றது? ட்விஸ்ட் பண்றது. என்னங்க அப்படிதானே? ஆமா, ட்விஸ்ட் பண்ணி விடுறது. கிளப்பி சும்மா இருக்கிறத சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான். சரி, அதை ஏன் முழுசா சொல்லிட்டு. அது போல பிசாசு என்ன பண்ணுவான்? கிளப்பி விடுவான். ஏதாவது ஒண்ண என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒண்ண கிளப்பி விடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ எத்தனைய கிளப்புனாலும் நான் ஆஃப் பண்ணுவேன்டா. யோபு வாழ்க்கையில் அதை தான் செஞ்சாரா? கர்த்தர் அழிவை உண்டு பண்ணாரா? பிசாசு உண்டு பண்ணாங்க. அப்புறம் ஏன் திருன்னு முழிக்கிறீங்க? எனக்கு ராஜா ஒரு மாதிரியா உட்காந்தாலே எனக்கு என்ன நான் என்னை கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கு. இல்லை புரியுதில்ல? அப்போ சிரிச்சியாவது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிடுறியா? பரவாயில்ல, என் பிள்ளை ஏற்றுக்குதுனாது நான் நினச்சிக்குவேன். இன்னும் நீ என்ன தப்பாக ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரியே இருக்குங்கிற மாதிரியே நீ பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. கர்த்தர் நல்லவர். சரி, கவனிங்க. அப்ப தீமையை பிசாசு உண்டாக்குறான். யோபு புஸ்தகம் தான் நமக்கு சாட்சியே. அங்க சோதனைக்காரன் யாருன்னா பிசாசு தான். அவன் ஜீவனை மட்டும் தொட உனக்கு அதிகாரம் கிடையாதுடா, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கிடான்னு சேலஞ்ச் பண்றாரு ஆண்டவர். நல்லா புரிஞ்சுங்க. தீமையை உண்டாக்குறவன் பிசாசு, தேவன் நன்மையை மட்டும்தான் உண்டாக்குவாரு, தீமையை ஒருபோதும் செய்ய மாட்டாரு. இதை நீங்க தெளிவா எப்பொழுதும் புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தீமை உண்டாகும் பொழுது நல்ல தெய்வம், நல்ல தகப்பன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அது போயிடும். ஆமா சொல்றா, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத தலைவலியே என்னை விட்டு போ. சொல்லு, சொன்னியா? வெரி குட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்படி தான் பேசி பழகணும், சரிங்களா? என்ன இப்படி தான் பேசணும். இதுக்கு பேர் தான் ஜெபம், இதற்கு பேர் தான் அதிகாரம். நீங்கள் இப்பொழுது படகில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், உங்களோடு இயேசு இருக்கிறார். வாழ்க்கை என்கிற படகில் நீங்கள் மட்டும் தனியாக பிரயாணம் பண்ணவில்லை, இயேசு என்கிற நல்ல தகப்பன் உங்களோடு தான் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அவர் உங்களோடு இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கை என்கிற படகை ஒருவனாலும் சேதப்படுத்த முடியாது. அது திமிங்கலத்தாலும் முடியாது, சொராமையினாலும் முடியாது, எந்த பாறையும் உங்க படகை கிழிச்சு போட முடியாது. ஏனென்றால் உங்களோடு இருக்கிறவர் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் பெரியவராக இருக்காரு. உங்க வாழ்க்கை என்கிற படகை ஒரு பிட்டை கூட ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு பிட்டு கூட சேதனப்படுத்த முடியாது. கவலையே படாம தைரியமா இருங்க. உங்களோட எல்லா வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க வேணா பாருங்க, ஒரு வீட்டில் நாய் வளர்த்தா அந்த நாய் எஜமானன் இல்லாத பொழுது அதோடைய சவுண்டு கொஞ்சம் உள்வாங்கி தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனால் எஜமானன் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சத்தத்தை கவனித்து பாருங்கள், பயங்கரமா இருக்கும் அந்த சவுண்டு. ஏன் தெரியுமா? என் எஜமானன் என்னோடு இருக்கிறார். நீ என்னம்மா என் சத்தத்தையும் மீறி நீ வந்தியனாலும் என் எஜமான் பார்த்து கொள்வாரா. அந்த தைரியம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். நம்ம தனியாளு கிடையாது, நம்மோட யார் இருக்கா? பெரியவர் இருக்கிறார், ராஜாதி ராஜா இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் இருக்கிறாருங்கிற தைரியத்தில் நீங்க கட்டளை இடுங்க, அதிகாரத்தை பேசுங்க, வேலை செய்யும்.
ஆமாம், உள்ளுக்குள்ள லேசாக ஒரு பயம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்கிற ட்ரையல் பாருங்க. வியாதியை பார்த்து, தரித்திரத்தை பார்த்து சொல்லுங்க. கடன் நிறையா இருக்கா, எல்லா கடனும் என்னை விட்டு அகன்று போவதாக. எத்தனை தடவை சொல்றது? கடன் போற வரைக்கும் சொல்லு, போற வரைக்கும் சொல்லு சொல்லு. அப்ப காற்றையும் கடலையும் அமைதலாயிரு என்று சொல்லுகிற அதிகாரம் உனக்கு இருக்கும் என்றால், பணமே வா அப்படின்னு கூப்பிடுற அதிகாரம் இல்லையா உனக்கு? நான் கேட்கிறேன், இல்லையா? வீடே வா கூப்பிடுங்க, வரும். புரியுதா இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும் அதை கேளுங்க, நீங்க கட்டளை இடுங்க. நான் அப்படிதாங்க செய்வேன். ஆமா, நான் அதைத்தான், நான் என்ன செய்யறேனோ அதைத்தான் உங்களை செய்ய சொல்றேன். ஆமா, இயேசுவின் நாமத்தினாலே கார் வருவதாக இப்படிதான் பேசியிருக்கேன். ஏசப்பா எனக்கு ஒரே ஒரு கார் மட்டும் கொடுங்க ஏசப்பா. இப்படி கேட்டதே இல்லைங்க, நான் கேட்டதே இல்லை. கட்டவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே 4 சக்கர வாகனத்தை கட்டவிழ்க்கிறேன். இப்படிதான் பேசியிருக்கேன். கட்டவிழ்க்கிறேன்னு என்ன? அது என்னிடமாய் வரும்படி நான் கட்டவிழ்க்கிறேன். எனக்கு வேணும், நான் கட்டவிழ்க்கிறேன். கட்டை வெளுத்துட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நைட்டு நான் தான் கடைசியாக போய் கேட்டு தாழ்படுவேன், போய் எட்டி பார்ப்பேன், கார் வந்துருச்சா. எந்த இடத்த எட்டி பார்த்துருக்கணும் அந்த இடத்துல தான் இப்போ வரைக்கும் காரை நிறுத்திக்கிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நான் எந்த செஞ்சனோ அதை தான் உங்களை செய்ய சொல்கிறேன். அதனால தான் போன வாரம் கூட சொன்னேன், நாசமாக போகணும்னு சொன்னேன், வழி போயிருச்சு, அவ்வளோதான். போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க, மடிப்பிச்சை கேட்காதீங்க. அவர் மடிப்பிச்சை போடுறவர் இல்லை, அவர் மடியில் தூக்கி உட்கார வச்சு ஊட்டுறவர் அவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் மடிப்பிச்சையெல்லாம் போட மாட்டார். ஆமாம், சும்மா பழைய டெக்னிக்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே காட்டக்கூடாது. அது பரவாயில்லையா, பண்ணிட்டு ஏய் நான் தான் அப்பா வந்திருக்கேன். எங்கள் அப்பா ஒரு நாள் அப்படி வரவே மாட்டார். பார்த்தீங்களா எப்படி மாட்டியிருக்கேன்னு? நான் தான் ஏசப்பா வந்திருக்கேன். எவ்வளோதான் நான் சகிக்க வேண்டியதாக இருக்கும் தெரியுமா? முடியல. ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் என்னையா பண்ணுறது? சோத்திரம். என் ஆண்டவர் எப்பொழுதும் அப்படி வருகிறவர் அல்ல. அவர் ராஜாதி ராஜாவாக யூத சிங்கம் போல அவர் புறப்பட்டு வருவார். அவர் வந்தா பூமி அதிரும், பர்வதங்கள் புகையும். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவரிடத்தில் வந்தால் அவன் சமாதானம் உண்டாகும், சந்தோஷத்தில் இருப்பான். தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகா உன்னதமான தேவன், சமாதானத்தின் தேவன். அவர் அன்பானவர், அவர் உருக்கமானவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதனால சில இடங்களுக்கு போறதுக்கு தடைப்பட்டா போகாதீங்க, மீறிக்கிட்டு போகாதீங்க. நான் சொல்ற புரியுதா? சில இடங்களுக்கு போறதுக்கு தடையாவே இருந்தா ஆண்டவர் பேச்சை மீறி போறதுக்கு அடையாளம். போயிடாதீங்க. நீங்க ஒரு தடவை 3 தடவை முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போக தடைப்படுதுன்னா சத்தம் போடாம அமைதியா இருந்துக்கங்க. மீறி போய் பிரச்சனையை உண்டாக்கிக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டால் பரிசுத்த ஆவியானவர் வருமுன் காப்பவர் நம்மை. ஏனால் சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றுபவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே கொடி அசைச்சிருவாரு. சகப்பு கொடியா பச்சை கொடியா பார்த்துக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், அதனால தான் அப்பா பிள்ளைகள் என்கிற உறவில் இருந்தீங்கன்னா நான் எதை செஞ்சாலும் சரியாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் பாஸ்டர் போய் பார்க்கவே இல்லை, ஏன் போய் கேட்கவே இல்லை, இந்த கேள்வியெல்லாம் வராது. நான் பார்க்கலனாலும் நான் கேட்கலனாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவர் சொல்லாமல் ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வசூல் பண்ணுனா தான் மாதம் மாதம் வீடுகளுக்கு போகணும். நான் வசூல் பண்ணுகிறவன் அல்ல. நான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்கள் போல எதுவாக இருந்தாலும் என் தேவன் என் பாதப்படியில் வந்து கொட்ட வைப்பார். என்னுடைய விசுவாசம் அதுதான். என் பிள்ளைகள் வாழ்க்கை வளமாக்குவதற்கு என்ன வழி அதை நான் சொல்லி கொடுத்தேன்னா, என் பிள்ளைங்கள்ட்ட போய் நான் என்ன மாதம் மாதம் பேக் எடுத்துகிட்டு போய் நிற்கணுமா என்ன? இங்கே வந்துடும், வரிசையில் அடுக்கி இருக்கும். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நடக்கும். ஏனால் என் விசுவாசம் அதுதான். என் பிள்ளைகளை நான் சரியான பாதையில் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன்.
அதனால் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே சிறப்பு மிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தெரியும், அதாவது 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஒரு குடும்பம் உள்ளே வந்தோடனே 3 மாதத்துக்குள்ளேயே சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். இவர்கள் எதற்காக வந்தார்கள்? தேவைக்காக வந்தார்களா? தேவையே அவர்தான் வந்தார்கள் என்று புரிந்துவிடும். ஆமென் சொல்லுங்களேன். தேவையே அவர்தான் வந்தவர்கள் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும். தேவைக்காக வந்தவர்களுக்கு 3 மாதமே டைம் இருக்காது, காண போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இங்கே தேவையே அவர்தான் வந்தவங்க தான் நீங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பந்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். ரபா ஷட்டலா திஹ தியா கரபா லே ஹண்டலா தியா கரபௌத லீ ஹந்தர தியா கரபா தே